ஆஹா கல்யாணம் சீரியல்ல சித்ரா தேவிய அனாமிகாக்கு எதிரா பேச ஆரம்பிச்சர்றாங்க. எப்பயும் கோடீஸ்வரி பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா, இப்ப சித்ரா தேவிய தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மொத்த பழியையும் தூக்கி அனாமிகா மேல போட்டுட்டாங்க. இங்க சங்கீதா கிட்ட நான் என்னைக்காச்சும் உன்னைய பார்த்து பேசியிருக்கனா? என்னைய என்னைக்காச்சும் நீ பார்த்திருக்கியா? அப்படின்னு சொல்லி கேட்க, சங்கீதா இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப அனாமிகா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொன்னாலும் வீட்ல இருக்கிறவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா, நான் வந்து கல்யாணத்த மட்டும் தான் நிப்பாட்ட சொன்னேன். ஆனா, இப்படியெல்லாம் நான் செய்யவே சொல்லல அப்படின்னு அனாமிகா சொல்லி பார்க்குறாங்க. ஆனா, யாருமே நம்பவே இல்ல. இதுக்கப்புறம் என்ன நடக்குது? அனாமிகாவ வீட்ட விட்டு வெளியில போக சொல்லுவாங்க இல்லையா? ஆனா, அனாமிகா இருந்துகிட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. பூஜையும் நடக்க ஆரம்பிக்குது. எல்லாருமே ஜோடி ஜோடியா தாத்தா, பாட்டி கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. சோ, நம்ம பிரபா வந்து பாத்தீங்கன்னா, விஜயோட சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இத தள்ளி நின்னு அனாமிகா பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சோ, ஃபங்ஷன் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம விஜய் நேரா போய் அனாமிகா கிட்ட, "நீ இன்னும் இந்த வீட்ட விட்டு போகலையா? ஒழுங்க மரியாதையா போயிடு" அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா அனாமிகா இருந்துகிட்டு, "இப்ப என்ன நான் போகணும்ல, நான் ஒரேடியா போயிடுறேன்" அப்படின்னு குடு குடுன்னு வீட்டுக்குள்ள ஓடி போய் ஒரு கத்திய எடுத்து குத்திக்க போறாங்க. இதுதான்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கீதாவோட காதலனும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து ஓடுறாங்க. இதோட இந்த வாரம் முடிஞ்சிடுச்சு. சோ அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.